Assalamualaikum and hi everyone, welcome back to Bablu's Kitchen. After long time உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறேன். சாரி இடையில எனக்கு வீடியோ போட்டுக்கொள்ள இல்லாமல் போச்சுது, கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன். அதால தான் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குலாப் ஜாமுன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதில் 1.5 கப் அளவு சுகர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள், அதோட ஒரு 2 கப் அளவு தண்ணி. நான் இன்றைக்கி ப்ரௌன் சுகர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான இருந்தால் ஒயிட் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் இதை ஒரு பாகு பதத்துக்கு ஒன்றுமே நாங்கள் செய்ய தேவையில்லை. இது எங்களுக்கு ஜஸ்ட் சீனி கரையணும், கரைஞ்சி கொஞ்சம் கையில் ஒட்டுற அளவுக்கு வரணும், அவ்வளவுதான். ஸோ அது அப்படி வந்ததுக்கப்புறமா சுவிட்ச் ஆஃப் பண்ணி அதை ஒரு ஓரத்தில் எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறமா இன்னொரு பவுல் எடுத்து அதில் நாங்கள் டீ எல்லாம் போட்டு குடிப்போமே, அதில் ஒரு பால் ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன். அதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆல் பர்பஸ் ஃப்ளார், 1 டேபிள் ஸ்பூன் ரவை, 1 டேபிள் ஸ்பூன் கீ, அதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு சரியாக பால் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அதில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நீங்கள் கூடவே ஆட் பண்ணவும் வேணாம், 4 டேபிள் ஸ்பூனே சரி அளவாக இருக்கும். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பிசைஞ்சு கொள்ளுங்கள். அதாவது உங்கள் ஃபிங்கர் டிப்ஸால் தான் பிசையணும், சப்பாத்தி பிசைகிற மாதிரிலாம் பிசையக்கூடாது. இதுக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் உங்களோட ரைஸில் கறியை ஊற்றி எப்படி பிசைஞ்சு சாப்பிடுவீங்களோ அந்த மாதிரிக்கு நீங்கள் பிசையணும். அதுதான் சரியான எக்ஸாம்பிள் இதுக்கு. ஸோ அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. கையில் ஒட்டிட்டு ஸ்டிக்கியாக தான் இருக்கும், பட் பரவாயில்ல, நீங்கள் பிசைய அது சரியாக வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி டக்குன்னு ட்ரை ஆகிரும் இந்த டோ. ஸோ அதனால் நீங்கள் டக்குன்னு ஒரு ரஃப்லி இதில் எத்தனை பால்ஸ் உங்களுக்கு பிடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரிக்கு நீங்கள் பிடிச்சி வச்சுக்கொள்ளுங்க. நான் ஒரு அளவான சைஸில் ஒரு 13 பால்ஸ் பிடிச்சி வச்சுக்கொண்டேன். என்னென்னா நாங்கள் சின்னதாக லெமன் சைஸை விட கொஞ்சம் சின்னதாக தான் நான் பிடிச்சிருக்கேன். ஏன்னா நாங்கள் சுகர் சிரப்பில் போட்டு எடுக்கிற நேரம் அது இன்னும் ஊதி பெருசாக வரும். ஸோ அதனால் 13 எடுத்தேன். இப்போ நாங்கள் கையில் கொஞ்சம் கீ ஆட் பண்ணிவிட்டு அதை நான் நல்லா ஸ்மூத்தாக உருட்டி கொள்ள போகிறேன். ஒரு கிராக்ஸும் இருக்கக்கூடாது. கிராக்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஃப்ரை பண்ணுற நேரம் அது உடஞ்சிரும். ஸோ பார்க்குறதுக்கும் அழகாக இருக்காது. நீங்கள் அழகான பால்ஸாக இப்படி உருட்டி கொள்ளுங்கள். கிராக்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இடையிடையில் கொஞ்சம் அமர்த்தி விட்டுட்டு அதை திருப்பி பர்ஃபெக்டாக உருட்டி கொள்ளுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி. என்னையை பொறுத்தவரை கொஞ்சம் கஷ்டமான டாஸ்க் இது தான். பிகாஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக பால்ஸாக வரணும் இல்லையா, அப்போ தான் குலாப் ஜாமுனுக்கே ஒரு அழகு. ஸோ அதனால தான் கொஞ்சம் அழகாக உருட்டி கொள்றதுக்கு கொஞ்சம் டைம் பிடிச்சிது. பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு உருட்டி கொள்ளுங்க. அப்படியே உங்களுக்கு டோ காஞ்சிட்டு டைம் ஆகிட்டு அப்படின்னு சொன்னால் கையில் கொஞ்சம் பாலை தொட்டு அப்படி கொஞ்சம் பிசைஞ்சு அப்படியே எடுத்துக்கொள்ளுங்க. பாருங்கள், இந்த மாதிரி உருட்டி எடுத்தாச்சு இப்போ எல்லாத்தையும். இப்போ நான் இதை ஃப்ரை பண்ணி கொள்ள போகிறேன். அதில் நான் இதை நீங்கள் லோ ஃப்ளேமில் மட்டும்தான் பண்ணணும், தப்பி தவறி கூட கூட்டி வச்சிடாதீங்க. கடாய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி அதுவும் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட குலாப் ஜாமுன் பீஸில் சின்ன துண்டு எடுத்து அதில் போட்டு பாருங்கள் ஆயிலில். அது கீழே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்படி மேலே எலும்பி வரணும். அதுதான் சரியான பதம் நீங்கள் இதை பொரிக்கிறதுக்கு. அது அப்படி உங்களுக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் உங்களோட குலாப் ஜாமுன்ஸை போட்டு பொரிச்சு கொள்ளலாம். பாருங்கள், இந்த மாதிரி போட்ட உடனே நீங்கள் கொஞ்சம் திருப்பி போட்டுக்கொள்ளுங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் திருப்பி போடாமல் விட்டுட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி பேட்ச் உங்களுக்கு டார்க்காக வந்துடும். ஸோ கீழே மட்டும் ஒரு பக்கம் மட்டும் டார்க் ப்ரௌனாக இருக்கும், மற்ற பக்கம் கொஞ்சம் லைட் ப்ரௌனாக அப்படி இருக்கும். ஸோ ஈவனாக உங்களுக்கு எல்லா பக்கமுமே ஒரே கலர் வரணும் அப்படின்னு சொன்னால் போட்ட உடனே கொஞ்சம் மாறி மாறி பெரட்டி போட்டுகிட்டே இருங்க, இடைக்கிட கிளறிட்டே இருங்க. இந்த மாதிரி எங்களுக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். ஸோ நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே பொரிச்சிடுங்க. உள்ளுக்கெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரணும். பாருங்கள், இதை விட கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும். பாருங்கள், இந்த மாதிரி பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை நாங்கள் வார்மாக இருக்கிற அந்த செஞ்சு வச்சுருக்கிற சுகர் சிரப்புக்குள்ளே போட போகிறோம். பாருங்கள், போட்டாச்சு. இந்த மாதிரி ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுத்து சுகர் சிரப்புக்குள்ளே போடுறது தான் இருக்குது.
பாருங்கள். இப்போ அதே அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வார வரைக்கும் நான் இதை கொதிக்க வச்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். பாருங்கள், நாங்கள் போட்டது கலர் வேறையாக இருக்குது, இப்போ எடுத்து போடுறது கலர் வேறையாக இருக்குது. அது ஒன்றுமே பிரச்சனை இல்லை. லேட் ஆனதுக்கப்புறமா அது ஷீராவில் இருக்க அது கலர் இப்படி மாறி வந்துடும். நீங்கள் பயப்பட தேவையில்லை. சைஸும் பாருங்கள் சின்ன சைஸாக இருக்குது. பாருங்கள், இப்போ நல்லா ஒரு கொதி வந்துட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு 2 hours அப்படியே சுகர் சிரப்பில் இருக்கிறதுக்கு மாதிரி அப்படி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் எங்களுக்கு அந்த குலாப் ஜாமுன்ஸ் அந்த சுகர் சிரப்பை நல்லா அப்சார்ப் பண்ணி நல்லா கொஞ்சம் இன்னும் நல்லா குண்டு குண்டாக வரும். இது இருக்கட்டும் 2 hours. பாருங்கள், ஆஃப்டர் 2 hours எல்லாம் நல்லா குண்டு குண்டாக ஊதி வந்திருக்கு. பாருங்கள், சூப்பர் சாஃப்டாக நல்ல டெலிஷியஸாக இருக்குது. பாருங்கள், ஒரு குலாப் ஜாமுன் எடுத்து காட்டுறேன், எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இது சம்டைம்ஸ் நீங்கள் பொரிக்கிற நேரம் உடைஞ்சிது அப்படின்னு சொன்னால் 2 காரணம். ஒன்று கிராக்ஸ் இருந்திருக்கணும், அப்படி இல்லாட்டி நீங்கள் மில்க் கூட ஆட் பண்ணியிருக்கணும். அதுதான். இதே ரெசிப்பியை ஃபாலோ பண்ணி கட்டாயம் செஞ்சு பாருங்கள். உங்களோட வீட்டில் உள்ள கிட்ஸுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். நான் இதை ஐஸ்கிரீமோட தான் என்ஜாய் பண்ணேன். அதோட பிக்சர் லாஸ்ட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அதோட பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் டேக் கேர், பபாய்.